நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு குடமிளகாய் கிரேவி அதை பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு சாப்பிட்லாம். இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா தோசைக்கு தான் செய்கிறேன். வெங்காயம் இந்தமாரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. குடமிளகாயும் இதுமாரி க்யூப் மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி, எந்த ஷேப்னாலும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். கட் பண்ணி நமக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக வேணும்னா ஸ்பீடாக வச்சு வதக்கிக்கோங்க. இல்லை மெதுவாக வேணும்னா ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கொஞ்சம் மிளகு, சீரகம் போட்டிருக்கோம். அப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, இது 4 தான். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எண்ணெயில் லைட்டாக வதக்கி வச்சுருக்கோம். இதை அரைச்சி இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் தயிர் இதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிரேவி. இதுக்கு இந்த கிரேவிக்கு 10 சப்பாத்தி 10 தோசை கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அடுத்து பார்க்கலாம். குடமிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் இதில் போட்டுடலாம். நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கிடுச்சுங்க நல்லா. இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கே தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. நல்ல கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவிக்கு. நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. குடமிளகாயும் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட தோசையும் சூடாக ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதிலே கொஞ்சம் சிக்கன் லைட்டாக ஃப்ரை பண்ணி இதில் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஏன்னா இந்த கிரேவி அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இதில் ஏதாவது ஆட் பண்ணலான்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க சாப்பிடலாம்.